உனக்காக யாருமே இல்லை என்று தானே கவலைப்பட்டாய். இதோ உன் போராட்டத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது. நீ படும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் விடுவிக்க உன்னை தேடி ஒரு பெண் வரப்போகிறாள். என் பிள்ளையே, ஓர் நாள் புரிந்து கொள்ளும் காலத்தை உனக்காக உருவாக்குவேன் என்பது சொன்னேன் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து சிந்தித்து செயல்படுவதற்கான தருணத்தை உருவாக்கிவிட்டேன். கஷ்டமான காலத்தில் தான் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று உணர்வு நம்முள் வரும். அப்படி கஷ்ட காலத்தில் தான் இவர் உன்னை தேடி வந்து இருக்கின்றார் என்பது புரிய வருகிறது. முதலில் நேரம் இருந்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் யாருமே நம்மிடத்தில் வரவில்லை, என்னாவென்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை என்று உன் மனம் தளறிக்கொண்டு இருந்தாய். இப்பொழுது அத்தனை விஷயத்திற்கும் விடை கிடைக்கும் விதமாக உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உனக்கு தேவைப்படும் சரியான தருணத்தில் உதவி செய்வதற்கு நான் இந்த பெண்ணை தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நிறைய இழப்புகளை நீ பார்த்து விட்டாய். இனி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும் போது உன் சவால்களை எல்லாம் சந்தித்து அந்த சோதனையை சரித்திரமாக படைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். யாருமே உனக்கானவர்களாக இல்லையே என்று தானே கவலைப்பட்டாய். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று தானே மனமருந்தி கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, அவர்கள் தூக்கி எறிந்ததால் தான் முட்டி மோதி முயற்சி செய்து நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். உன் வெற்றியை பெறுவதற்காக தன்னம்பிக்கையும் தைரியமும் நானாக உன்னில் வந்து நின்று கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் வரவழைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளறுகிறாய்? உன் துன்பங்களுக்கு இங்கு நீ இடம் கொடுத்து விடாதே. ஒரு நிமிடம் அதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் இங்கு உனக்கானது உன்னிடத்தில் வராமலே போய்விடும். என் கண்ணின் மணியை கலங்குவதை விட்டுவிட்டு உன் வெற்றிக்கான பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உன்னை வீழ்த்த அளவிற்குத்தான் விதிகள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். அந்த விதிகளை வீழ்த்துகின்ற அளவுக்கு இந்த வாராகி உனக்கு துணை புரிய அந்த பெண்ணை இங்கு உனக்காக அழைத்து வந்து இருக்கின்றேன் என்றால் நான் என்ன சர்வ சாதாரணமானவளாம்? வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் தாய் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் எண்ணங்களையும் துணிச்சலான செயல்களையும் மட்டும் உறுதியான நிலைப்பாட்டோடு வைத்து கொண்டு இரு. உன் வாழ்க்கை சிறப்பான மாற்றத்திற்குத்தான் போக போகிறது. எதை நோக்கி உன் பயணம் உனக்கானதாக இருந்து கொண்டு இருந்ததோ அதில் நீ வெற்றி பெறும் தருவாயைத்தான் அடையப் போகிறாய். எந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு அந்த பெண்ணை வரப்போகிறாள். என் பிள்ளை, பதறாதே. பதறிய விஷயத்தில் சிதறிக்கொண்டேதான் இருக்கும். உனக்கான தைரியமாகும் கவனமாகும் அவளை உன்னிடத்தில் சேர்த்து வைத்து உனக்கான நான் விஷயத்தை நல்லதொரு முடிவுக்குத்தான் கொண்டு வரப்போகிறேன். துணை இன்னல்கள் வந்தாலும் இந்த வாராகி தருவதை மட்டும் வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. ஏனென்றால் நீயோ நினைத்து கொண்டிருந்தது, நீயோ உனக்கானது என்று உரிமை கொண்டாடியது, நீ இதுதான் வேண்டும் என்று என்னிடம் மடம்பிடித்து கேட்டது. அப்படிப்பட்ட ஒன்றை தான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் எப்பொழுதும் அநியாயத்தின் வழி நடக்கப் போவதே கிடையாது. தர்மத்தின் வழியில் சென்று புண்ணிய காலத்தை சேர்த்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உனக்கு சொந்தமானது, நீ உரிமை கொண்டாடியது உன்னிடத்திலே வந்து சேரப்போகிறது. நீயோ வேறொருவரின் வசம் இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் எங்கே சுற்றினாலும் அது என்னிடத்தில் வருவதற்கு தயக்கமோ பதற்றமும் அல்லவா அடைந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று என் தாயான உனக்கு தெரியுமல்லவா அம்மா? அப்படி தெரிந்தும் என் நிலையை அவர்களுக்கு புரிய வைக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயே. நான் அவர் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய். அதுவும் நிதர்சனமான உண்மைதான். உன் நிலை என்னவென்று புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு சிறிது கால கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிலையை நான் அனுமதித்திருந்தேன். இனியும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் கொடுக்கப் போவதே கிடையாது. என் தங்கமே, எத்துணை சோகத்திற்கும் இடையிலும் நீ உன்னுடையதை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும் என்று அங்கு உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றாய்.
அந்த செயல்முறையின்படிதான் அந்த செயல்முறையின் விளக்கத்தின்படிதான் முன் வாழ்க்கை அங்கு கடந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வருகின்ற வழியில் சில நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ வருத்தமடையாதே என் கண்ணின் மணியே. வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் அங்கு காணாமல் தான் போகிறது. கண்ணீர் வடித்து என் காலடியை நனைத்து விட்ட பிறகும் என் மனம் இறங்காமல் நான் இருப்பேனா என என் பிள்ளைகள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இனியும் உன்னை நான் அங்கு கைவிடுவது இல்லை என்று உன் கரம் பற்றி விட்டேன். மடியேந்தி கேட்டதை மனமிறங்கி உன் மடி நிறைக்க ஓடோடி வந்து விட்டேன். உனக்கானதாக இருக்கும்போது அது எங்கே சென்றுவிடும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எங்கே சுற்றினாலும் அது உன்வசம்தான் வரப்போகிறது. என் பிள்ளையே, எத்தனை சோகமோ எத்தனை விஷயமோ அத்தனையும் தாண்டி ஜெயிப்பது நீயாக இருக்க போகும்போது வழியில் இருக்கும் தடைகளை பற்றி நீ வருத்தப்படாதே. முட்கள் குத்தி விட்டது என்பதற்காக நாம் அப்படியே நிற்கப் போவதில்லை. அந்த முட்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு நாம் அடைகின்ற பயணத்தில் நாம் சேருகின்ற இடத்தை நோக்கித்தானே சென்று கொண்டு இருக்கின்றோம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் போகிற வழியில் எத்தனை தொல்லைகள் வந்து கொண்டு இருக்கலாம். அத்தனையும் தாண்டி நீ உன் லட்சியத்திற்காக போராடு. எதை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தாயோ அந்த பயணத்தில் வெற்றியை களம் காணும் வரை போராடு. போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது யாருக்காகவும் எதற்காகவும் உன் நிலைமையினை விட்டு கொடுத்து விடாதே. யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்கள் அப்படி என்ன சொல்ல போகிறார்கள்? உன் வெற்றியை தடுப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்த்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை. நீயோ உனக்கானதை பெறுவதற்கு அத்துணை கால போராட்டத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த போராட்டத்தை எப்படியாவது முடித்து வைத்து உனக்கானதை உன்னிடத்தில் இருந்து பிரித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கின்றேன் என்று அறிந்துவிட்ட பிறகு இனியும் உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடாது என்று உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னிடத்தில் இருந்து விலகிவிட்டார்கள். விலகி இருந்தாலும் பரவாயில்லை, அங்கு அமைதியும் காக்கவில்லை. எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும், உனக்கானதை உன்னிடத்தில் பிரித்தே ஆக வேண்டும் என்றல்லவா அங்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சதியின் திட்டத்தை இந்த விதியால், இந்த வாராகி தந்த மதியால் முறியடித்து நீ வெற்றி என்னும் ஒன்றை பெறத்தான் போகிறாய். அது சாதாரண வெற்றியாக இருக்க போவது கிடையாது. இந்த வாராகி தரும் சத்திய வெற்றி, நியாய தர்மத்தின் வெற்றி. அந்த வழியில் என் பிள்ளைகள் பயணித்திருக்கும் போது உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உனக்கானதை நீ வேண்டிக் கொள்ளும் போது உனக்கானது உன்னை விட்டு எங்கே அகலும் என் பிள்ளையே? யாருக்காகவும் எதற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்தும் பின்வாங்க வேண்டாம். நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இருந்து விட்டு விலகிவிடவும் வேண்டாம். உன்னை பயமுறுத்துவதற்கும் அச்சமுறுத்துவதற்கும் சில பேர் ஏதேதோ சொல்லி கொண்டு இருப்பார்கள், செய்து கொண்டு இருப்பார்கள். நீ இப்படி செய்தால் வெற்றி கிடைக்காது, அப்படி செய்தால் வெற்றி கிடைக்காது என்று ஏதேதோ சொல்லி கொண்டு உன் நிலைமையை மாற்றிவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன். போகிற இடத்தில் எல்லாம் வளைவு நெளிவுகள் இருக்கத்தான் செய்யும். எந்த வளைவு நெளிவுகளை நமக்கு சாதகமாக மாற்றி நமக்கான வெற்றியை களம் காண்கிறோமோ அப்போதுதான் நாம் உண்மையான போராட்டத்தில் அங்கு இறங்கி இருக்கின்றோம் என்று அர்த்தம். அதை விட்டு அதற்கு ஏற்றவாறு நம் நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நமக்கானது நம் இடத்தில் வராது.
அங்கு உன் முகத்துக்கு நேராக பேச தகுதியற்றவர்கள்தான் உன் மீது விமர்சனங்களை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். நீ அந்த இவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்ட பிறகுதான் உன்னை பற்றி குறை கூறுகிறார்கள் என்றால் அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் தருவதற்கு அங்கு பயம் கொள்கிறார்கள். படாமல் உனக்கான காரியத்தை முன்னேறி கொண்டுதான் செல்ல போகிறாய். வெற்றி உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கும்போது கலங்காதே. நினைத்தது தான் நடக்கப் போகிறது. உன்னை தேடி வந்து உனக்கானவள் வெற்றியை தரப்போகிறாள். ஓம் வராகி தாயே போற்றி.